Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front End Web Development playlist la இன்னைக்கு நாம HTML tutorial 5 பார்க்குறோம். இதில் anchor element. ஸோ நாம் பார்க்குறது எல்லாமும் HTML version 5. அதே போல் அந்த ப்ரோக்ராம்ஸ் எழுதுறதும் Notepad++ல தான் நம்ம எழுதுகிறோம். ஹைப்பர் லிங்க்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிப்பிக்கல் வெப் பேஜை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இது ஒரு வெப் பேஜு, விக்கிபீடியாவோடது. ஸோ இந்த இடத்துல வந்த உடனே மவுஸ் மாறுது பார்த்தீங்களா, அப்படின்னா இதெல்லாம் லிங்க்குன்னு அர்த்தம். எதுக்காக லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். சப்போஸ் யூ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் HTML ஆர் CSS, ஸோ இதுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் எழுதி இதையும் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ த லிங்க் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர் லிங்க். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா இட் வில் டேக் மீ டு த அனதர் பேஜ். ஸோ HTML பற்றி இருக்குது. இப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் பேஜ் வேணும்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ப்ரௌசரில் பேக் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு வேறு என்னெல்லாம் தெரியணும்னா, இந்த பேஜில் எதெல்லாம் லிங்க் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ பார்த்திங்கனாவே தெரியும், மவுஸ் பக்கத்தில் ஹாவர் ஆகும்போது அது அண்டர்லைன் ஆகி ப்ளூ கலர் ஆகிடுது. ஸோ இது எல்லாம் ஹைப்பர் லிங்க்ஸ். ஒரு பேஜில் இமேஜ் இருந்தாலும் இல்லாட்டியும் ஹைப்பர் லிங்க்ஸ் நிறைய இருக்கும். இப்போ நம்ம எந்த ஷீட் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது இது கரண்ட்டாக நம்ம கிளிக் பண்ணியிருக்க லிங்க் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. இப்போ வெறுமனே டெக்ஸ்ட் மட்டும்தான் கிளிக் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இமேஜ் இருக்குது. நான் இமேஜை கிளிக் பண்ணாலும் இட் வில் டேக் மீ டு அனதர் டாக்குமெண்ட். ஸோ விக்கிபீடியா பற்றின டாக்குமெண்ட். ஸோ ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்னா த லிங்க்ஸ் ஃபவுண்ட் இன் த HTML அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த வெப் பேஜஸ். நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா இட் வில் நேவிகேட் டு அனதர் டாக்குமெண்ட். அந்த லிங்க் இப்போ தான் நம்ம பார்த்தோம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், கிராஃபிக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா எனி அதர் HTML எலிமெண்ட்டாக கூட இருக்கலாம். அந்த மவுஸை அந்த லிங்க் மேலே நம்ம மூவ் பண்ணும்போது அந்த மவுஸ் பாயிண்டர் வேறு மாதிரி மாறிட்டுருக்கும், ஹேண்ட் சிம்பிளோடு வந்துடும். இப்போ அப்பியரன்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் இன் வெப் பேஜ், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா வி ஜென்ரலி யூஸ் அ ப்ளூ அண்டர்லைன் டு டினோட் அன்விசிட்டட் லிங்க். விசிட்டட் லிங்க்கை காமிக்கிறதுக்காக பர்பிள் கலர் யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஆக்டிவ் லிங்க்கை காமிக்கிறதுக்காக ரெட். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை, அந்த வெப் பேஜ் டெவலப் பண்ணுறவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. வி யூஸ் த ஆங்கர் எலிமெண்ட் A டு கிரியேட் அ ஹைப்பர் லிங்க் டு வெப் பேஜஸ். அதே போல் ஹைப்பர் லிங்க் டு ஃபைல்ஸாக இருக்கலாம், இமெயில் அட்ரஸஸ்க்காக இருக்கலாம், லொக்கேஷன்ஸ் இன் த சேம் பேஜ் ஆர் எனிதிங் எல்ஸ். URL அட்ரஸ் பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, ஆங்கரை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் 3 இம்பார்ட்டண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது: href, டார்கெட் அண்ட் டவுன்லோட். இது ஒரு சின்டாக்ஸ் ஆஃப் ஆங்கர் எலிமெண்ட். A, href, தென் யூ கிவ் அ URL அண்ட் லிங்க் டெஸ்ட். அப்போ அந்த லிங்க் டெஸ்ட்டு தான் நம்மளுக்கு வெப் பேஜில் விசிபிளாக தெரியும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா the browser will take you to this URL. So this href indicates the link's destination. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிற டெஸ்டினேஷன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், விசிட் W3 schools அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அதை கிளிக் பண்ணோம்னா the browser will take you to w3s.com. அடுத்து பாருங்கள், this is an example of linking an image. அப்போ logo.gifனு ஒரு இமேஜ் இருக்குது, அண்ட் width and height கொடுத்துருக்கோம். அந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணோம்னா browser will take you to this web page. href is nothing but the URL the link points to. ஸோ இந்த URL HTTP based URL-ஆக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதாவது இன்னொரு வெப் பேஜாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் டைரக்ட்லி லிங்க் டு எனி எலிமெண்ட் ஆன் த வெப் பேஜ். அந்த எலிமெண்ட்டுக்கு ஒரு ஐடியா அசைன் பண்ணியிருந்தோம்னா அந்த எலிமெண்ட்டோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் எந்த ரிசோர்ஸஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் லிங்க் டு ரிசோர்ஸஸ் யூஸிங் எ ப்ரோட்டோகால். Similarly, it can be used to run a script. ஒரு JavaScript எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த URL நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லைங்களா, இதில் you have got relative and absolute addressing. Relative அப்படின்னா என்னென்னா, கரண்ட் லோடட் வெப் பேஜிலேருந்து நம்ம லொக்கேஷன் சொன்னோம்னா தட் இஸ் ரிலேட்டிவ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இங்கேருந்து அந்த ஸ்கூலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு யாராவது டைரெக்ஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் ரிலேட்டிவ். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு ஃபிக்ஸட் பிளேஸில் இருந்து சொன்னாங்க, தட் இஸ் அப்சொல்யூட். இப்போ ரிலேட்டிவ்க்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HTML images.asp, திஸ் இஸ் த ஆக்டிவ் சர்வர் பேஜ். அப்படின்னா கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிற
HTML imagesங்கிற ASP will be loaded here. இது என்னென்னா கரண்ட் வெப்பேஜோட ரூட்டில் CSSன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற default.asp will be loaded here. Absolute URLங்கிறதுனா specific drive or a directory or the full web address that we call it as an absolute URL. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், hrefல https www.google.com அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என்டையர் ஃபுல் வெப் அட்ரஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் an example of absolute URL. You can also link to local links. கரண்ட் வெப்சைட்டில் இருந்து வெவ்வேறு லிங்க்ஸ் எல்லாம் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இது ஒரு வெப் பேஜில் href /SQL அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அந்த வெப்சைட்டோட ரூட்டில் இருந்து SQLங்கிற ஃபைல் will be linked. அதே போல் இங்கே HTML ஃபைல் will be linked. So a local link to a page on the current website. You can also link to another section of the same page. அதாவது ஒரு வெப் பேஜ் இருக்குது, அதில் மேலேருந்து கீழேருந்து மேலே, அந்த மாதிரி யூ கேன் ஆல்சோ லிங்க். ஸோ அந்த லிங்க் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஐடி. இப்போ CPPங்கிற ஒரு ஐடி எங்கேயாவது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல ரீட் அபவுட் C++ கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துக்கு போகணும். அப்படிங்கும்போது href #CPP. இப்போ this hash is to denote the local link in the same page. You can also use this ID selector from another page. ஸோ இன்னொரு பேஜில் இருக்கிற செலக்டரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி டெக்ஸ்ட் as a லிங்காக, இமேஜ் as a லிங்க், how do you send email, how to execute a JavaScript, and then bookmark in another document. ஸோ இது எல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். See, this is the folder where I have HTML documents. The type can be identified using the type or using the icons. பார்த்திங்கன்னா இது எல்லாமும் ப்ரௌசர், நம்மளுடைய க்ரோம் ப்ரௌசரை காமிக்குது. இதெல்லாம் JPEG ஃபைல்ஸு, டெக்ஸ்ட்டுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ சப்போஸ் ஐ டபுள் கிளிக் திஸ் ஃபைல், என்ன ஆகும் அப்படின்னா this will be opened in the Google Chrome. If I want to see the source code அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் நோட்பேட் அப்படின்னு கொடுக்கணும். சப்போஸ் ஓப்பன்னு கொடுத்தாலும் டிஃபால்ட் அப்ளிகேஷனை வச்சு தான் ஓப்பன் பண்ணும். இஃப் ஐ வாண்ட் டு எடிட் இட் வித் நோட்பேட்னா ஐ ஹாவ் டு கிவ் எடிட் வித் ஆர் ஐ கேன் சே ஓப்பன் வித்துன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாம் பண்ணால் ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸு, க்ரோமு, IE, எட்ஜு அந்த மாதிரி தான் இருக்குது. நோட்பேடு, சப்ளைம் டெக்ஸ்ட்டு. இப்போ இதில் எதாவது நம்மளுக்கு நோட்பேட் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ கேன் யூஸ் சப்ளைம் டெக்ஸ்ட் ஆர் ஐ கேன் டைரக்ட்லி எடிட் வித் நோட்பேட் ++. ஓப்பன் திஸ் href ஃபைல். This is the corresponding browser output. இந்த எக்ஸாம்பிள் எதுக்குன்னா create a link using a text. இப்போ இந்த விக்கிபீடியா வெப் பேஜ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணனா எனக்கு விக்கிபீடியா பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கர் எலிமெண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த ஆங்கர் எலிமெண்ட் இங்கே தான் க்ளோஸ் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் த எண்ட் ஆங்கர் எலிமெண்ட். ஏன்னு கொடுத்துருக்கோம் /A அண்ட் P அண்ட் /P எதுக்குன்னா இது தனியாக ஒரு பேராகிராஃபாக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. In hrefல I'm giving the URL of this Wikipedia and I'm giving the target as _blank. That means if I click that, it will be opened in the next tab. And this is what it will be displayed on the screen. இப்போ நான் இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். So I can just remove this, save it and then refresh it here, Wikipedia web page. The next example பார்க்கலாம். This is to show an image can act as a link. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த விக்கிபீடியா வெப் பேஜ் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஐ எம் கிவிங் இமேஜ் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வாட் இஸ் த SRC. ஸோ ஐ ஹாவ் wikipedia.pngங்கிறது என்னுடைய கரண்ட் ஃபோல்டரில் இருக்குது. தட் இமேஜ் வில் பி டிஸ்பிளேட். இஃப் ஐ கிளிக் தட் இட் வில் அகெயின் டேக் மீ டு விக்கிபீடியா. ஸோ இட் வில் பி லைக் திஸ். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா again it will be opened because target is equal to blank கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வெப் பேஜில் அது ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ரையிங் href alternatives. as I said, email can also be connected. இதை கிளிக் பண்ணனா default email client will be opened. இது வந்து ஒரு fake ID. You can give any other valid email ID, subject, then type in whatever you want, then you can give send. ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், hrefல இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம HTTPS கொடுத்துருக்கோம். as I said, it can also support other protocols. இந்த இடத்துல பாருங்கள், mail to and then this is a email address.
அண்ட் ரெஸ்ட் ஆர் ஆல் சேம். த சென்ட் இமெயில் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது it will take you to the email client. Next example is link to a script and execute it. Suppose I click that, I get a JavaScript alert message. I can give OK. ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த hrefல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், JavaScript alert hello world. இது வந்து டெக்னிக்கலாக இந்த JavaScript function can be executed using anchor href அப்படின்னு காமிக்கிறதுக்காக. பட் திஸ் இஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் த JavaScript. ஸோ நிறைய JavaScript ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது யூ ஹாவ் டு ரைட் செப்பரேட்லி. இந்த மாதிரி ஆன் லோடோ அல்லது ஆன் மவுஸ் ஓவர் அந்த மாதிரி இவெண்ட்டை வச்சு ஹேண்டில் பண்ணலாமே ஒழிய இந்த மாதிரி href வச்சு ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன் நான். ஐ ஹாவ் ஒரு லென்த்தி பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் ஒரு பேராகிராஃப்லேருந்து இன்னொரு இடத்துக்கு எனக்கு போகணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு லிங்க் டு அனதர் செக்ஷன் ஆன் த சேம் பேஜ். இப்போ கோ டு செக்ஷன் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா இட் ஹேஸ் டு டேக் மீ டு செக்ஷன் 2. ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் திங் வந்து நம்ம ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும். அப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே ஹெட்டிங் வேணும், ஹெட்டிங் கொடுத்துட்டு ஐடி இஸ் ஈக்குவல் டு செக்ஷன் 2 அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஒரு புக் மார்க் எனக்கு. அதுக்கு அடுத்தது இந்த புக் மார்க்கை நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக் மார்க்கை இப்போ நம்ம hrefல கொடுக்க போகிறோம். பட் #section 2. இப்போ இந்த #section 2ன்னு பார்த்தாவே என்ன தெரியும்னா இட்ஸ் அ லிங்க் டு த புக் மார்க் இன் த சேம் பேஜ். ஸோ செக்ஷன் 2ன்னு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கான ஐடி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இட் ஹேஸ் டு பி ப்ரிஃபிக்ஸ்ட் பை அ # symbol. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் த சேம் திங், புக் மார்க்கு தான். வி ஹாவ் ஒரு நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்குறோம், நம்ம நிறைய பேராகிராஃப்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். லான்ச் இன் க்ரோம் கொடுத்துருக்கேன். டு டாபிக் 11 அப்படின்னு கொடுத்தோம்னா 11th டாபிக் போயிடுது. ஸோ அப்போ எப்படி இந்த 11th டாப்பிக்கில் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம இங்கே hrefல போட்டிருப்போம். ஸோ திஸ் இஸ் த 11, 17, 20ங்கிறது எல்லாமே வந்து புக் மார்க் இன் த சேம் பேஜ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லிங்க் டு எலிமெண்ட் இன் அனதர் பேஜ். ஸோ வேறு ஒரு வெப் பேஜில் கூட வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா லிங்க் டு எ ஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண கோட் இங்கே வந்திருக்கு. ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஐடி T11. இந்த ஐடியை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், hrefல யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் வேறு ஒரு ஃபைலிருந்து எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஹியர் யூ ஹாவ் டு கிவ் த அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். அப்போ ஜியில் இந்த ஃபோல்டருக்குள்ளே href.html அதுக்குள்ளே இருக்கிற ஐடி இது. Now we will see the second important attribute, that is target. ஸோ எதை ஓப்பன் பண்ணணுங்கிறத href சொல்லிடுது, எங்கே ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட் சொல்லுது. அதாவது இந்த ஃபைலை நியூ விண்டோலையோ டேப்லேயோ ஓப்பன் பண்ணுறதா, இல்லை சேம் ஃப்ரேம் ஆர் சேம் பேஜில் ஓப்பன் பண்ணுறதா, பேரண்ட்டோட ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணுறதா, இல்லை ஃபுல் பாடி ஆஃப் த விண்டோவில், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் நேம் கொடுத்து அந்த ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணுற மாதிரி. So in HTML5 you have got iframe, that is inline frame. ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த நேமில் இந்த டெஸ்டினேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பிளாங்க்கு, செல்ஃபு, பேரண்ட், டாப் அண்ட் ஃப்ரேம் நேம் கொடுத்து எப்படி ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். அண்ட் தென் யூ ஹாவ் அ நெஸ்டட் ஃப்ரேம், அதுக்குள்ளே இது எல்லாம் இருந்ததுன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ iframe நேம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளே ஃப்ரேம். இந்த ஃப்ரேமுக்குள்ளே இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகணும். அப்போ அதனுடைய ஸ்டைலில் நம்ம வித்து கொடுத்துருக்கோம், ஹைட்டு அண்ட் வாட் இஸ் த பார்டர், அண்ட் தென் சாலிட் கலர், என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நம்ம iframe டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த நேமை தான் நீங்கள் டார்கெட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். வில் ஜஸ்ட் லான்ச் இன் க்ரோம் இன் பிளாங்க் பேஜ், கூகுள் இன் பிளாங்க் பேஜ் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகணும், நெக்ஸ்ட்டு டேப் ஒன்று ஓப்பன் ஆகி கூகுள் இங்கே ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம _blank கொடுத்துருக்கோம். href இஸ் அ கூகுளோட URL, கூகுள் இன் blank பேஜ். த சேம் திங் வி ஆர் கிவிங் இட் இன் செல்ஃப். அப்படின்னா என்ன அர்த்தம், இதை நம்ம கிளிக் பண்ணும்போது த சேம் பேஜ்லேயே கூகுள் ஓப்பன் ஆகுது. இங்கே பேரண்ட்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்து பேரண்ட் பேஜ் எதுவும் இல்லைங்கிறதுனால திஸ் வில் பி சேம் as a செல்ஃப். தென் திஸ் இஸ் ஃபார் த ஃப்ரேம், நம்ம ஃப்ரேம் போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா கூகுள் இந்த ஃப்ரேம்குள்ளே வரணும். பட் ஜென்ரலாக கூகுள் வந்து ஃப்ரேம்குள்ளே டிஸ்பிளே ஆகுறதில்ல, நெக்ஸ்ட் பேஜஸில் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கிவிங் த விக்கிபீடியா அபவுட் திஸ் கூகுள். ஸோ கூகுளை பற்றின விக்கிபீடியா நம்மளுக்கு இந்த ஃப்ரேம்குள்ளே வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிளில்
நம்ம ஃப்ரேமுக்குள்ளே இன்னொரு ஃப்ரேம் வச்சு நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ யூ ஹவ் காட் அ பேரண்ட் பேஜ் ஃப்ரேம் இருக்குது, சைல்டு ஃப்ரேம் இருக்குது. சைல்டு ஃப்ரேமுக்குள்ளேருந்து அந்த டார்கெட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ யூ ஹவ் காட் 2 files, parent page.html and then target in frame.html. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். பட் இந்த ஃப்ரேமுக்குள்ளே ஐ வாண்ட் திஸ் டார்கெட் இன் frame.htmlங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரேமில் ஸ்டைல் மட்டும் கொடுத்துருந்தோம், ஃப்ரேம் பார்டர் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம். நவ் யூ ஹவ் காட் எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் குள்ளே என்ன HTML ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். லான்ச் இன் க்ரோம். ஸோ யூ கேன் see that I am a parent page, அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ரேம். பட் இந்த கண்டென்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா லிங்க்ஸ் இன் ஃப்ரேம் ஆஃப் பேரண்ட் பேஜ் 1 அவ்வளோதான் இருக்குது. அந்த ஃப்ரேமை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த கண்டென்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னா டார்கெட் இன் frame.htmlலேருந்து வந்திருக்கு. அந்த ஃபைல் தான் இது. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஆன்கர் டேக் வித் டிஃப்ரெண்ட் href, அதாவது டார்கெட் பிளாங்க்னு இருக்கும், செல்ஃப்னு வச்சுருக்கிறோம், பேரண்ட்டு அண்ட் தென் யூஸிங் த ஃப்ரேம். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இப்போ கூகுள் விக்கி இன் blank பேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா எந்த ஃப்ரேமுக்குள்ளே இருந்தாலும் சரி இட் ஹேஸ் டு பி ஓப்பன் இன் த நெக்ஸ்ட் டேப். ஒரு blank பேஜ் ஓப்பன் ஆகி அங்கே வந்து கூகுள் விக்கிபீடியா வந்திருக்கு. கூகுள் விக்கி இன் செல்ஃப் அப்படின்னு இருக்கும்போது செல்ஃப் எது, இதனுடைய ஃப்ரேம். அப்போ இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் இது வரணும். இப்போ இதுவே இன் பேரண்ட் பேஜ் அப்படிங்கும்போது இந்த ஹோல் பேஜில் இது டிஸ்பிளே ஆகுது. இது நம்ம முன்னையே பார்த்த மாதிரி தான். இன்னும் ஃப்ரேம் அப்படின்னா இந்த குட்டி ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குட்டி ஃப்ரேமுக்குள்ளே தான் நம்மளுக்கு விக்கிபீடியா டிஸ்பிளே ஆகுது. யூ ஹேவ் சம் இன்ட்ரெஸ்டிங் ஆட்ரிபியூட், தட் இஸ் டைட்டில். டைட்டில் எதுக்குன்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு த எலிமெண்ட். நீங்களே பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸாக காமிச்ச வெப் பேஜில் நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு டூல் டிப் மாதிரி தெரியுது. ஸோ அதே தான் இங்கேயும். இப்போ நம்ம இந்த கூகுளுங்கிறதுக்கு மேலே நம்ம வந்து ஹாவர் பண்ணலாம் மவுஸை, தென் யூ கெட் டூல் டிப், கிளிக் டு விசிட் கூகுள். So this is possible using the title attribute. And you can also download a link. அதாவது நேவிகேஷன் மட்டும் அடுத்த பேஜுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. that particular file can be downloaded. ஸோ அதுக்காக we use the attribute called download. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் a W3 ஸ்கூல்ஸோட எக்ஸாம்பிள். இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்க்கலாம். So it will take me to a dialog box where I can give a specify a name for this JPEG. இப்போ நம்ம இங்கே சேவ்னு கொடுத்துட்டோம்னா the file will be downloaded. So we also have another element or tag called link. அப்போ லிங்க்கும் ஹைப்பர் லிங்க்கும் சேமா அப்படின்னா இல்லை. ஹைப்பர் லிங்க்குங்கிறது வெப் பேஜில் இருக்கிற லிங்க்கை நம்ம சொல்கிறோம். தட் இஸ் டன் யூஸிங் த ஆன்கர் டேக் ஆர் ஆன்கர் எலிமெண்ட். இந்த லிங்க் எதுக்கு அப்படின்னா டு லிங்க் த டாக்குமெண்ட் வித் த எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் லைக் ஸ்டைல் ஷீட்டு. இது பாருங்கள், ஸ்டைல் ஷீட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஐகான்ஸு, இந்த மாதிரி நிறைய அது பண்ணுறதுக்காக இந்த லிங்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம ஆன்கர் எலிமெண்ட் பார்த்துருக்கோம். ஆன்கர் எலிமெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் 3 ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். அந்த ஆட்ரிபியூட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.